ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய குறிப்பு. ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரிப்பரேஷனாக நான் வந்து என்னெல்லாம் ஐட்டம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் கனடாக்கு அப்படின்ற விலாக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மிளகாத்தூள். ஸோ மிளகாய் தூள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மசாலா ஸ்பைசஸ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ அதனால் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நான் வந்து கடைகளில் மிளகா தனியாக வாங்கி அப்படி தான் நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வரும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக ஒரு 5 கிலோவிலேருந்து 6 கிலோ வர மாதிரியான குவான்டிட்டி நான் வாங்கி அரைச்சி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஸ்மால் ஸ்கேல் செய்யும் போது நான் வாங்கின மிஷின்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த மிஷின்ஸ்லேயே நான் எல்லாமே வந்து பேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்காக தனியாக எதுவும் வாங்கலை. ஸோ அதில் எவ்வளோ கிராம் வெயிட் வருது அப்படின்றத பார்த்து எல்லாமே வந்து ஒரு 1/2 கிலோ வர மாதிரி பேக்கேஜஸ். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான கவர்ஸ் எல்லாமே நார்மல் உங்களுக்கு கடைங்கள்லேயே வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் போட்டு பேக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து அளவு 6 கிலோன்னு தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் எனக்கு 1/2 கிலோ குவான்டிட்டியாக கரெக்டாக ஒரு கவரில் வேணும். ஸோ ஒரு மாதத்துக்கு நான் வந்து ஒரு 1/2 kg யூஸ் பண்ணுற மாதிரியான கணக்கு அப்படின்னா எனக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் வருன்ற மாதிரி கணக்கு வரும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து அளவுகள் வந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அப்பாவும் அம்மாவும் எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மீன்வைல் பார்த்தீங்கன்னா பேக்கிங், அந்த வெயிட் செக் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மிளகாத்தூள் மட்டும் இல்லாமல் சத்து மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஞ்சி பவுடரை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ சத்து மாவு கஞ்சிலேயே நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இங்கே கஞ்சி பண்ணிப்பேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து ஊற வச்சு அரைச்சேன் அப்படின்னா நான் இட்லி பண்ணிவிடுவேன். அப்புறம் இடியாப்பம், புட்டு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் வந்து அந்த ஒரே மாவில் வர மாதிரியே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நார்மலாக குவான்டிட்டி வந்து நான் வெளியே ஒரு சத்து மாவு பேக்கெட்டாக வாங்கிட்டு அதில் என்னென்ன போட்டிருக்காங்களோ அது கூட எல்லாத்துலேயும் ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ப்ரிப்பரேஷன்ஸு நீங்கள் ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாக நம்ம சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம ஊர்லேருந்தே வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு 6-7 மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஊரில் என்ன கிடைக்குது அதை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை திருப்பி இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா கொரியர் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப அதிகம். இங்கே வந்துட்ட பிறகு இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் அங்கே வாழ்ந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ண பழகிக்கணுங்க.